உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிச்சயம் ஆனாலே பாதி புருஷன் பொண்டாட்டி தான். அதுக்கு ஆதாரமா இந்த குங்குமத்தை எடுத்து பவானி நெத்தில வைங்க. என்ன யோசிக்கிறீங்க? எடுத்து வைங்க. அமுதா, இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதான் உன் எண்ணம் படி நாங்கெல்லாம் சம்மதம் சொல்லிட்டோம்ல. சம்மதம் சொன்னா போதுமா? நிச்சயம் நடந்துருச்சு. அவளை பாதி பொண்டாட்டியா ஏத்துக்கோங்க. இந்த குங்குமத்தை அவன் நெத்தில வச்சு உறுதி பண்ணுங்க. அமுதா, அக்கா ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாம். அதான் நாங்க சம்மதம் சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? அதான் 2 பேரும் சம்மதம் சொல்லிட்டியல்ல, அப்புறம் என்ன தயக்கம்? எங்க எடுத்து வைங்க. என் மேல சத்தியம் பண்ணது உண்மைனா இந்த குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில வைங்க. ஜோசியரை பார்த்து சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளை குறிக்கணும். அமுதாம்மா, சின்னதா கோயில்ல வச்சு நாமளே கல்யாணத்தை சிம்பிளா காது வச்ச மாதிரி முடிச்சிடலாம். எதுக்கு கோயில்ல வச்சு சிம்பிளா முடிக்கணும்? என் தங்கச்சியோட கல்யாணம் நல்ல சிறப்பா ஊரை கூட்டி மண்டபத்துல வச்சு நல்ல கிராண்டா பண்ணணும். எதுக்கு? எல்லாரும் முன்னாடி நம்ம குடும்பமான அசிங்கப்பட்டு போறதுக்கா? எதுக்கு சித்தப்பா அசிங்கப்படணும்? இது ஒன்னும் என் சம்மதம் இல்லாம நடக்கிற கல்யாணம் இல்லையே. என்னோட முழு விருப்பத்தோட தானே நடக்குது. நாம யாருக்கு பயந்து யாருக்கும் தெரியாம எதுக்கு நடத்தணும்? ஊர் உலகத்துல இது ஒன்னும் புதுசு இல்லையே அவங்க எல்லாம் தப்பா பேசுறதுக்கு. நான் இந்த கல்யாணத்தை பெருசா தான் பண்ணுவேன். டேய், இத பாரு அமுதா, நீ எதை மனசுல வச்சு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. அக்கா, அவ சொல்றதுக்கெல்லாம் நீ ஆடிக்கிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல. நீ பண்றதெல்லாம் எங்க போய் விட போதோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மச்சான், மாமனை பார்க்கணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டியா? மச்சான் ஆசைப்பட்டா மாமா ஏமாத்தலாமா? அத உன்னை நேர்ல பார்க்கலாம்ட்டு நானே வந்துட்டேன். போதுமா? உன்னைய தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெறும் பயல, இன்னைக்கு நீ செத்தடா. மிஸ்டர் முத்துப்பாண்டி, இதெல்லாம் தேவையே இல்லாத ஆணி. உனக்கும் உங்க அப்பனுக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பன் தாண்டி உனக்கும் அப்ப. யாருக்கு கெட்ட நேரம்னு பாப்போண்டி. வாடா. ஏலே, என்னமோ நீயே நீ தேடி கண்டுபிடிச்ச மாதிரில சட்டமேல கை வைக்க. இவ்வளவு தூரம் வந்தவனுக்கு உள்ள வர தெரியாதா? எடுல கைய வாழ அப்படி போடல. எம்ல ரத்னா, என்னல கலங்கிட்டு இருக்க? எங்கன்னு போன? என்ன பயந்துட்டியா? அப்படிலாம் விட்டுருவானா அண்ணன்? சில ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அம்பிடுதேன். இப்ப பாரு, நம்ம அத்தம்மாவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி அலற போறான்ட்டு பாப்போம்டா. யார் அலறான்னு பாப்போம். போடா.
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, வந்து வச்சுக்கிறேன் இரு. தலைவன் இருக்கிறான் மயங்காதே. சொல்லல சிக்கிட்டான்பா, வசமா சிக்கிட்டான். இந்த தடமும் கோட்டை விட்டுறாதல்லே. சரி சரி, என்னையே சாப்பிட்டியா நீ? நீதான் ஜோத்த திங்க விடாம துரத்திட்டிய. எப்படி திங்க மனசு வரும்? சம பசியில இருக்கேன் நானு. மனசுக்குள்ள கொலை வெறியில இருக்கேன். அடிச்சிட்டு திங்குத. இல்ல இல்ல, தேவையில்லை தேவையில்லை. இல்ல அதான் சிக்கிட்டான்ல, விடு பரவாயில்ல. அவனே லாக்கப்ல அடைச்சு வச்சுட்டு சாவிய உன் கையிலேயே வச்சுக்க. என் பாக்கெட்டு தான் பாருங்க. நல்ல நிம்மதியா தின்னுட்டு நல்ல தெம்பு வரும்ல, அந்த தெம்புல அவனை அடி. என்ன அவனை அடிக்கும் போது முடிஞ்ச விடிஞ்ச கால் எடுத்து எனக்கு நீ அனுப்புத. அப்படியாகட்டும்பா. யோ கான்ஸ்டபிள் ஐயா, இங்க என்னையா இருக்கு? மத்தியானம் வாங்கின பிரியாணி இருக்குங்கய்யா, ஆனா ஆறி போயிருக்கும். பரவாயில்ல, கொண்டு வா. இன்னைக்கு இவனை அடிச்சு வெளுக்க உடம்புல தெம்பு வேணும்ல? சீக்கிரம் கொண்டு வா. சரிங்க. கொண்டு வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னல என்னண்ணே இது? இதுவாக நீ கூல் ட்ரிங்க்ஸே, கூல் ட்ரிங்க்ஸ் உனக்கு தான். காலையிலிருந்து சாப்பிடாம இருப்பீங்களா? வேணுமா நீ? இந்தாங்க. இல்ல அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் அண்ணாச்சிங்களா எடுத்து கொடு. சரிண்ணே. எல்லாம் கொடிக்காரா, என்னெல்லாம் பண்ணி தொலைச்சு வச்சிருக்க? நாங்க யோசிச்சு எங்க மண்டே வெடிச்சிடும் போல இருக்கு. சொல்லி தொலைய. முதல்ல குடிங்க, நான் சொல்லுதேன். டேய், இப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்லனா கம்பி வழியா கழுத்து பிடிச்சு நெரிச்சிருவேன். அண்ணே, எப்படி நீ எஸ்பி வந்தாரு? அவர் இதுக்கு பாண்டிய கூட்டிட்டு போயிருக்காரு, சொல்லுண்ணே. அண்ணே, நான் கேட்கும் போதெல்லாம் கதை சொல்லுவல்ல, இப்ப சொல்லுண்ணே. இப்பதான் எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கோம்ல. இல்லை, எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா கேட்கறதுனால அண்ணன் கதையை சொல்லுதோம்ல. நம்ம ஊரை சவுந்தரபாண்டின்ட்டு ஒரு அப்பாட்டக்கர் பெரிய மனுஷர் இருக்கார்லா. ஆமா, எங்க அப்பா. ஆமா, அப்பா. ஊர்ல இல்லாத அப்பா, ஊர்ல இல்லாத அப்பா. இல்லை, அந்த ஆளை விடல, அந்த ஆளுக்கு ஒரு கைத்தடி இருப்பான்லா. இல்ல யாருல சனியனே சொல்ற? வேற யாரு? அவனதான் சொல்லுதேன். அந்த ஆளை என்னென்ன செஞ்ச? அந்த ஆளையா என்ன செஞ்சனா? முதல்ல நான் போய் கப்பனதே அவனை தானே. ஐயோ ஐயோப்பா, ஐயோ ஐயா ஐயா, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கய்யா. யோ, யாரையா நீ? ஐயா ஐயா, அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கய்யா. வாங்க சார், காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்கய்யா. மிஸ்டர் சண்முகம், இவன் தான் நீங்க சொன்ன ஆளா? ஆமா சார், இவன் தான். ஐயா 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 ஐயா, போத நிப்பாட்டு உன் நாடகம்லாம். ஐயா, இவன் பொண்டாட்டி கழுத்துல கத்திய வச்சு கொல்ல பாக்குறான் ஐயா.
ஐயா முதல்ல அவனை கைது பண்ணுங்க, கைது பண்ணுங்க. இல்லை, நீ பண்ண தப்புக்கு உன்னை அரெஸ்ட் பண்ண கூடாதுல, என்கவுண்டர் தான் பண்ணணும். ஐயோ என்னையா என்னையா திடீர்னு சுட்டுக்கொள்ளணும்னு சொல்றிய? சண்முக சார் ஊர் பிரசிடென்ட், அவர் வீட்டிலேயே குட்கா பாக்க ஒளிச்சு வச்ச அயோக்கிய தானே நீ. ஐயா இந்த இந்த பாடி அடியெல்லாம் தாங்காதியா. எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லிடுற. தயவு செஞ்சு என் மேல கைய மட்டும் வச்சிடாதீங்க ஐயா. சரி சொல்லுல கேப்போம். ஐயா இந்த விஷயத்துல நான் வெறும் கையாளு தான் ஐயா. செஞ்சதெல்லாம் அந்த சவுந்தரபாண்டி ஐயாவும் அந்த முத்துப்பாண்டி ஐயாவும் தான் ஐயா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன லதா, இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு. ஆமா சார், வந்த அப்ளிகேஷன்ல நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வர வச்சிருக்கேன். நீங்க ரெடினா நான் ஒவ்வொருத்தரையும் அனுப்ப ஆரம்பிச்சிருவேன். லதா, give me 10 minutes. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அனுப்புங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். வேலை வேண்டான்னு போயிட்டா? ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. பாரதி எதுக்கு திரும்பி வந்திருக்கா? சரி, என்னமோ நடக்கட்டும். நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்குவோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மே கம் இன் சார்? யா, கம் இன். யா, சொல்லுங்க மேடம். உங்க பேரு, ஊரு, என்ன படிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பிகாஸ் நீங்கள் வாக்-இன் கேண்டிடேட்டாக வந்ததுனால ரெஸ்யூம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். தெரிஞ்சுக்கிட்டா தானே புரிஞ்சிக்க முடியும்.
என் பேரு பாரதி. நான் ஏற்கனவே சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வேலை பார்த்திருக்கேன். ஓ இஸ் இட்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா? நான் ஏன் கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த என் அக்கௌண்டன்ட் திடீர்னு வேலையை விட்டு போயிட்டாங்க. அவங்க இடத்த யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி வேலைக்கு சேரணும்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த கம்பெனியை விட்டு போகக்கூடாது. மேடம், யூஆர் அப்பாயிண்டட். நீங்க தான் இந்த கம்பெனியோட சீஃப் அக்கௌண்டன்ட். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ், கிளம்பி போயிருப்பாங்க. ஆனால் எனக்கு சின்ன சின்னதாக சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. ஏங்க நம்பலையா? ப்ராமிஸாங்க. ஸோ நீங்களும் அவங்கள மாதிரி கோவப்படக்கூடாது. இல்லை, உங்களை பார்த்தா கோவப்படுற மாதிரி தெரியல. சரி, அப்புறம்? அவங்க எப்போவுமே எனக்காக வீட்டில இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வருவாங்க. வெளியே சாப்பிட்டா என் உடம்பு கெட்டுடும்னு அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ அக்கறை. அதனால நீங்களும் அந்த மாதிரி எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரலாம், தப்பு இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப வீட பாத்தியா? எப்படி இருக்கு? அப்படியே சூப்பரான வரவேற்பு போல இருக்கே. நினைச்சேன் நீங்க தான் என்னமோ பண்ணிருக்கீங்க. நினைச்சேன். என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏன் டென்ஷன் ஆகுற? இனிமே நீ ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இங்க இடமே இல்ல. மொத்த குடும்பமும் அடங்கி அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்கு. அன்னைக்கு என்னமோ வீரமா பேசுன. ஏன் அத்தை எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், அப்படி இப்படின்னு. இப்ப இன்னைக்கு என்ன சம்பவம்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க? குடும்பத்துக்கு என் அக்கா வீட்டு சார்பா சம்மந்தியோட மரியாதை சும்மா சூப்பரா பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்திரா. ஆனா சின்ன வருத்தம் என்ன தெரியுமா? உன் அம்மாவும் அப்பாவும் தலை குனிஞ்சு நின்ன கண்குள்ளா காட்சிய பாக்குறதுக்கு நீ இல்லாம போயிட்டியேன்னு. அதான். உன் மாமனார் ரொம்ப பாவம்பா, அப்பாவி மனுஷன். அவரை அவமானப்படுத்த பிஞ்சு போன செருப்பை கொண்டு வந்து கொடுத்து அவரை தைச்சிட்டு வர சொல்லியிருக்கா இந்த ராகினி. இப்போ என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. ஏன் அக்கா, எனக்காக இந்த ராகினிக்காக அவ சம்மந்தியவே இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிருக்கா. அதான் ஓ அப்பாவ என் அக்கா அடிச்சு அவமானப்படுத்திருக்கா. என்ன பாட்டி சொல்றீங்க? சந்திராவுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் ராகினியை என்னான்னு கேட்டுதான் வந்தா. ஆனா ராகினி ரொம்ப கேவலமா பேசிட்டாப்பா. அதை பொறுத்துக்க முடியாத சந்திரா ராகினியை அடிச்சிட்டா. இங்க நடந்தது எதுவுமே தெரியாம உங்க அம்மா ஜெயா அங்க வந்தா. ராகினி கண்ணை கசக்கிக்கிட்டு அழவும் ஜெயாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு.
அது இதுன்னு மாற்றி மாற்றி பேச ரொம்ப பிரச்சனையாகி போச்சுப்பா. வார்த்தையெல்லாம் ரொம்ப முத்தி போச்சு. இங்கே நடந்த கலாட்டாவில் உங்கள் அம்மாவோட கை உன் மாமனார் மேலே ஓங்கி பட்டுடுச்சு. ஐயோ, அம்மா மாமா அடிச்சிட்டாங்களா? ஆமாப்பா. ஆனால் அவள் வேணும்னு செய்யலப்பா. ஆனாலும் பெரிய மனுஷன் இல்லையா, அப்படியே கூவி குறுகி போயிட்டாருப்பா பாவம். அவங்க குடும்பமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. எப்படி இருக்க வேண்டிய வீடு இப்படி அழுகையும் கோவமாக இருக்கு பாத்தியா? இவ்வளோ நடந்திருக்கு, நீங்க யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை பாட்டி. எப்படிப்பா சொல்லுவாங்க? சொல்லக்கூடிய விஷயமா இது? இந்த சித்தியால எவ்வளோ பிரச்சனை பாட்டி. இந்த வீட்டோட சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்காம இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் ராகினி சித்தி தான். தம்பி கௌதம், நீதான்ப்பா ஏதாவது செய்யணும். இந்த விசேஷம் இப்படியே நின்றுடக்கூடாது. அந்த புள்ளத்தாச்சி கண்ணில் கண்ணீர் விட்டா இந்த குடும்பம் விளங்காதுப்பா. போய் எல்லாரையும் சமாதானம் பண்ணி இந்த சீமந்தத்தை நடத்தி வைப்பா. தம்பி, அது உன்னால தான்ப்பா முடியும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம் இரு. இங்க நான் யார் சொல்லி வந்தேன்? அந்த ராயினி சொல்லி தானே. அவ எதுக்கு என்ன அத்தை கிட்ட சண்டை போட சொல்லி தூண்டி விட்டு அனுப்பியிருக்கா? நானும் அவ பேச்சு கேட்டு அத்தை கிட்ட சத்தம் போட வந்துட்டேனே. ஒருவேளை உண்மை வேறையா இருந்தா என்னதான் அத்தைக்கு கோபம் வந்தாலும் கையெல்லாம் நீட்டி இருக்க மாட்டாங்க. என்ன வேணும் உனக்கு? ஒண்ணுதான், என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. வா. அந்த ராகினி எனக்கும் அத்தைக்கும் சண்டை வரணும் தான் எதேதோ சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க வந்திருக்கேன். அத்தை, என்ன விஷயம்னு சொல்லு. நீங்க நீங்க அப்பாவை அடிச்சீங்களா? நீ இதத்தான் கேட்க வருவேன்னு நான் நினைச்சது சரியா போச்சு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு உண்மை தெரியணும். என் அப்பாவை நீங்களா அடிச்சீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? என்ன இவ கிளம்பி வந்த வேகத்தை பார்த்தா அக்கா கூட பலமா சண்டை போட்டிருப்பான்னு நினைச்சேன். 2 பேரும் அமைதியா பேசிட்டு இருக்காங்க. இது தப்பாச்சு. எனக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மை தெரியணும். அதுக்காக தான் நான் கேக்குறேன். மத்தபடி எதுவும் இல்ல அத்தை. என்னது ஒண்ணு இல்லையா? ஐயோ, எவ்வளவு எடுத்து கொடுத்து அனுப்பிவிட்ட. இல்ல இப்படியே போச்சுன்னா 2 பேருக்கும் சண்டை வராது. அக்காவோட மனசும் மாற வாய்ப்பு இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அத்தை. கோவப்பட்டு இங்க எதுவுமே நடக்க போறதில்ல. நீங்க எதுவும் பயப்படாதீங்க அத்தை. நான் ராகினி சித்தி கிட்ட எதுவும் கேட்கல. சரிங்க மாப்பிள்ள, எனக்கு அது போதும். இனிமே இந்த வீட்டுல யாரும் கோவப்படாம இருந்தா சரி. ஆனா உண்மை என்னவோ அது அம்மா கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாகணும். நான் போய் அம்மா கிட்ட பேசி ராகினி சித்தியை பத்தி எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
அம்மாவை விட அவதான் முக்கியம்னு நீ நினைச்சனா விஸ்வா, நீ இப்பவே கிளம்பி போயிடு போயிடு. அம்மா அவன் போக மாட்டாமா. சரிடா, அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த கல்யாணத்துல உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் பிள்ளையா நீ மனவரையில வந்து உட்காரணும். நீ அனன்யா கழுத்துல தாலி கட்டணும். பத்மா, இந்த நேரத்துல போய் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? எங்க நீங்க பேசாம இருங்க. பொண்ணு அவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இல்ல, அவன் விருப்பப்படி அவன் என்ன செய்யணுமோ செய்யட்டுங்க. இந்த மனம் பித்த பிள்ளை மனத்தல்னு சொல்லுவாங்க. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த என்ன விட அவ பெருசா போயிட்டாரு. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் என்ன எழுதி வச்சிருக்கேன். ஆனா நான் அப்பரசி விட்டுட்டு செத்ததுக்கு சமம். எனக்கு நீங்களும் வேணும், அவளும் வேணுமா? இப்ப நான் என்ன பதில் சொல்றது விஸ்வா? உனக்கு நான் முக்கியம் தான். தயவு செஞ்சு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. சத்தியம் பண்ண. பத்மா, சத்தியமெல்லாம் வேண்டாம். இப்போ என்ன, அவன் போகக்கூடாது அவ்வளோதானே? அவன் போக மாட்டான். சரிங்க, நீங்க சொல்ற இந்த வார்த்தையை நம்பி நான் போன் எடுத்து பேசுறேன். பத்மா, பேசு. ஹலோ பத்மா. பத்மா, விஸ்வா வந்துட்டாரா? நடந்தது இப்பதான் திலகா போன் பண்ணி சொன்னா. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவகாமி. நான் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிடுவேன். இந்த கல்யாணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வேலையை பாருங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உடனே ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்துடுறோம். இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. ரொம்ப சந்தோஷம் பத்மா. சரி, நான் போன வைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஐஸ்வர்யா பேசுற? அது எப்படி அருண் பேர்ல மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? 3 பேருக்கும் பொதுவா தான் எழுதணும். ஆமாமா, அதான் சரியா வரும். என்ன மாமா இது? ரிசார்ட் பிசினஸ் பண்ணணும்னு சொன்னது ஏன் வீட்டுக்காரரு. இந்த ரிசார்ட்டை பத்தி விசாரிச்சு அதை வாங்கணும்னு விருப்பப்பட்டதும் அவர்தான். இதுல எதுக்கு மத்த 2 பேரையும் சேர்க்கணும்னு சொல்றீங்க? கார்த்தியோட ஆடியோ பிசினஸ்ல நாங்க ஏதாவது மூக்க நுழைக்கிறோமா? தனித்தனியா இருக்கிறது அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். இவங்க பண்றத பார்த்தா கமிஷன் வராது போல. அம்மா, அருண் அண்ணா பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடலாமா? சும்மா இருக்கீங்களா? எதுவும் பேசாம இருங்க. என்ன
என்ன மேடம், அப்போ அருண் பாஸ் மேல பத்திரம் ரெடி பண்ணிடலாமா? இல்ல இதோட சீரியஸ்னஸ் இப்ப தெரியாது. நாளை பின்ன வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்கும். எழுதினா 3 பேரோட பேர்ல எழுதணும். என்னப்பா அருண், நீதான் சொல்லணும். ரெசார்ட் வாங்கணும்னா 3 பேரோட பேர்லயும் எழுதணும். இல்லைன்னா ரெசார்ட் வாங்குற ஐடியாவே விட்டுருங்க. மேடம், இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப அமையாது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் முடிவை கைவிடணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நிதானமா உங்களுக்குள்ள கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரி, இதுக்கு நான் ஒரு முடிவு சொல்றேன். ஒரு போட்டி வச்சுக்கலாம். யார் அதுல வின் பண்றாங்களோ, அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அத மத்தவங்க கேட்டுக்கணும். சரியா? ஏன்னா போட்டி வச்சு முடிவு பண்ற விஷயமா சரியா வராதுமா. இல்லைன்னா இந்த ரெசார்ட் நம்ம கையை விட்டு போயிடட்டா. இந்த ரெசார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் ஜெயிச்சா என்ன, நமக்குள்ள தானே இருக்க போகுது. போட்டியை வச்சுக்கலாம் பாட்டி. என்ன போட்டி? படகு போட்டி. அதுல அருண், ஆனந்த், கார்த்திக் 3 பேர் கலந்துக்கிட்டோம். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க எடுக்கிற முடிவை மத்தவங்க ஏத்துக்கணும். நான் போட்டிக்கு ரெடி. நீ இதெல்லாம் இரு மீனாட்சி. கார்த்திக், நீ சொல்லுப்பா. ஓகே பாட்டி. ஆனா ஒரு கண்டிஷன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா எங்கள் 3 பேர் பேரில் இந்த ரிசார்ட்டை எழுதுறதுங்களா? மீனாட்சி, ஐஸ்வர்யா, தீபா, இவங்க 3 பேர் பேரில் தான் இதை எழுதணும்னு நான் சொல்லுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, சும்மா கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீ வந்து பாடிட்டு போயிட்டீன்னா அதுக்கப்புறம் நான் எதுக்குமா உன்னை இரிட்டேட் பண்ண போறேன்? சீரியஸா நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேமா. நான் பக்கா ஜென்டில்மேன். அதை நிரூபிக்கிறதுக்காவது ஒரு தடவை வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போயிடு. நீங்க எத்தனை தடவை கால் பண்ணாலும் சரி, என்ன சொல்லி மிரட்டினாலும் சரி, நான் உங்களுக்காக வந்து பாட மாட்டேன். சரி, நீ இந்த பல்லவியை தான் பாட போறேன்னு எனக்கு தெரியும். ஆமா, படகு போட்டி எப்படிமா போயிட்டு இருக்கு? அது எப்படி போனா உங்களுக்கு என்ன? எப்படி போனாலும் எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஆனா அதுல உன் புருஷன் இருக்கான்ல, அவன் உயிருக்கு ஒலை வைக்க நான் ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன். என்ன சவுண்டியே காணோம்? என்ன பண்ணிருப்பேன்னு யோசிக்கிறியா? அப்படியே லைன்ல இரு. உன் புருஷன் போற போட்ல சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கானா? அவன் என் ஆளு. நம்ப முடியலையா? இப்போ நீ போட்ட பாருமா, அவன் உனக்கு ஹை சொல்ற மாதிரி கையாட்டுவான். பாரு பாரு. பாத்துட்டியாமா? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப டூ மச்சா போறீங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போலீஸ்?
என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? இதோ இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த போன் கால் வரைக்கும் சொல்லுவேன். சொல்லு, தாராளமா சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் விளாவரியா கம்ப்ளைண்ட் பண்ணு. ஒன்னும் இல்ல ராசாத்தி, உன் புருஷன் கூட படகுல என் பையன் ஒருத்தன் போயிட்டு இருக்கான்ல, அவன் கையில சின்னதா ஒரு துப்பாக்கி இருக்கு, ஸ்மால் கன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணன் சக்தி 2 பேருக்குமே ஃபோன் பண்ண, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இப்ப நாட் ரீச்சபிள் வேற வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணனும் அண்ணி வெளியூர் போனது தெரிஞ்சுதான் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். யமுனா நீ ரொம்ப பாவம். பேசாம அவங்க கிட்ட சொல்லிடவா? இல்ல நான் மீனாட்சி அத்தை கிட்ட சொல்லிடுறேன், அவங்க பாத்துப்பாங்கல்ல. ஐயோ அப்பெல்லாம் இது பண்ணாத சரணியா, அப்புறம் மீனாட்சி அம்மா பதறிடுவாங்க. ஆமா, அண்ணன் வேற இப்போ ஊர்ல இல்ல, ஏற்கனவே யமுனா அக்கா வேற சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. நீ முதல்ல அங்க இருக்கிற லொகேஷன் மட்டும் எங்களுக்கு அனுப்பு, நானும் திடீர்னு அங்க வந்துடுறோம். அதுக்குள்ள இங்க கல்யாணம் நடந்துருச்சுன்னா? அதெல்லாம் நடக்காது. ஐயோ அதெல்லாம் நடக்காது சரணியா, ஒரு 5 நிமிஷம் தான் அங்க இருப்போம். ஆமா, உடனே வந்துடுறோம். சரி நீங்க சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெற்றியும் சக்தியும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து இங்க என்ன பண்ணுவாங்களோ அதை நாம செய்யறோம். கரெக்ட், நீ தைரியம் மட்டும் இது சரணியா, உடனே வந்துடும். ஓகே ஓகே, நான் சொன்னபடி வைங்க. அதான் டேய், யாருக்கும் தெரியாம கதையை முடிச்சிடணும், சரியா? பாத்துக்கலாம். யார் இவனுங்களா? பார்வையே சரியில்லையே. ஒருவேளை யமுனா யாரையாவது ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாளோ? சேச்சே, யமுனாக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாமளே போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம். இன்னைக்கு முகூர்த்தம், அதான் அவ்வளவு கூட்டமா இருக்கு. ஆமா ஆமா. அண்ணா, இங்க பிரசாதம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எந்த கவுண்டர்லாம் கிடைக்கும்? அதோ அந்த 3வது கவுண்டர் இருக்கு பாருங்க, அங்க போய் நில்லுங்க. அங்கதான் பிரசாதம் கொடுக்குறாங்க. போணுமா? சரிங்கண்ணா. அங்க போய் இப்படியே நேரா போனீங்கன்னா வா வாடா. ஏய் மாப்பிள, உங்க அம்மாவை வரவழிலாம் தேடி பார்த்தேன். ஏதோ பிளான் போட்டு தான் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தேடினதெல்லாம் போதும். எங்க அம்மாவே கால் பண்ணாங்க, வந்துட்டு இருக்காங்களாம். பெரிய பிளான் போடுறானுங்களாம். பிளான் இவ்வளவு வளர்ந்துருக்கீங்களே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அட என்னங்க நீங்க இதெல்லாம் ஃபோன் போட்டு முதல்ல சொல்றது இல்லையா? அங்க இங்கன்னு போய் தேடிக்கிட்டு இருக்கல. ஆமா, அவங்க 2 பேரும் நம்ம ஆளுங்களா? நம்ம ஆளுங்களா? இல்லையே, அப்படிதான் சொன்னானுங்களா? இல்ல இல்ல இல்ல, ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயும் நிக்கிறானுங்க. அதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்த வந்திருப்பானுங்களோ? என்னங்க நீங்க, அவனுக்கு ஏதோ வேற வேலையா வந்திருப்பானுங்க. விட்டா ஐரியம் சந்தேகப்படுவீங்க போல இருக்க. கல்யாணம் மாப்பிள்ள நீங்க மணமேடை விட்டு வரலாமா? இங்க பாருங்க, எனக்கு என்னமோ அவனுங்களை பார்த்தா சரியா படல. கடைசியில அவங்களால பிரச்சனை வரப்போ, ஆமா நீங்க முதலே சொன்னீங்களான்னு என்கிட்ட சொன்னீங்க, செம்ம காண்டாயிடுவேன். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தை நிறுத்தணும், தகராறு பண்ணணும்னு அப்படி ஏதாவது பண்ணுறதா இருந்தா அதை ஒரே ஆள் தான் பண்ண முடியும். அந்த ரங்கநாயகி அம்மா தான். அவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். வேற யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இதை கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? அந்த அம்மா தான் உங்கள் கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடித்து சொல்கிறேன், கடவுளே குறுக்க வந்து நின்னாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. போதுமா? போய் உட்காருங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரளா, என்னாச்சு? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. என்னதான் நடக்குதாங்க? எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்ல. ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களை கூப்பிடுவேன்ல.
அதுக்காக தானே நானே வந்திருக்கேன். தெரியும் தெரியும். பூஜா அங்க வந்தான்னா அவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல, அதான் உங்களை போக சொன்னேன். அது சரி, பிரியா வந்தாச்சுல்ல? காரு கோவில் வாசலுக்கு வந்துருச்சுன்னு சங்கிலி சொன்னான். இன்னும் உள்ள வரல. சரி, நான் வச்சிட்டுமா? கல்யாணம் முடிஞ்சதும் கூப்பிடுறேன். கட் பண்ணாதீங்க. நான் அப்படியே லைவ்ல கல்யாணத்தை பாக்குறேன். அங்கதான் வர முடியல. சரி, கொஞ்சம் மணமேடையை காட்டுங்க. இந்த கல்யாணத்தை நடத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இது மட்டும் நடந்துட்டா போதும், என் வயிறும் மனசும் குளிந்துரும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு, நான் என்னெல்லாம் நினைச்சனோ அதெல்லாம் நடந்துரும். புரியுதா? தெரியும். என்ன நீங்க வர முடியலன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தம்பி, இங்க கவனிங்கோ, நான் சொல்றத மட்டும் செய்யுங்கோ. ஒரு நிமிஷம் இருங்க சாமி. சங்கிலி, இங்க வாயா. என்னாச்சு? என்ன? பிரியா இன்னும் வரவே இல்ல. அவங்கெல்லாம் வராம எங்க போறாங்க? ஐரே, மந்திரத்தை சொல்லுங்க. சங்கிலி, பிரியா என்ன இன்னும் ஆளை காணோம். அட வருவாங்க சார், சும்மா அதே கேட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்றது சார்? உங்க வேலை என்ன? உங்க வேலையை மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வாடி வா. யமுனா குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ கிளம்பி வரியா? இதோ வரேன்டி, இதோ வர. வாடி வா. இப்ப எதுக்கு காரை மறிச்சு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது ரகலை பண்றேனா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை அடிச்சு கொல்ல வந்திருக்கேன். போ. ஏய் நில்ல. ஏய் எங்கடி போற? இன்னொருத்தி புருஷன் மேல எப்படி உனக்கு ஆசை வருது? இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். நான் போகணும். ஏய் சி, விட மாட்டேன்டி. அவரை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, புரியுதா? நினைச்சேன், என்னடா இன்னும் எதுவும் நடக்கலையேன்னு நினைச்சேன். ஏதோ பிளானோட தான் வந்திருப்பாங்கன்னு தெரியுது. நான் இருக்கும்போது யாருக்கிட்ட வந்து பிரச்சனை பண்றேன்? இரு, இந்த வரேன். ஏய் அங்க பாரு, அங்க தான் நிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏய் என்னடா சரணியா ஓடிக்கிறான்? டேய் காப்பாத்து. டேய் அங்க பாரு, அங்க இருக்குடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இறங்கி வாமா. 1 சொல்றேன்ல. 2 3 4 5 அடிச்சனா? ஏய், வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போ. மனசுல ஏதாவது பிரச்சனைனா கவுன்சிலிங் போ. அதை விட்டுட்டு சாவணும்னு வந்து நிக்கிற. அதுவே எங்க பாஸோட பில்டிங்ல இருந்து குதிக்கணும்னு முடிவெடுப்பியா நீ? இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். புரியுதுமா?
நான் சும்மா கேட்டு உன்னை அனுப்பிடுவேன் தானே நினைக்கிறேன். கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ பாரு, உன் வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. என்ன ஒரு அண்ணனை நினைச்சு தயவுசெய்து சொல்லு. என்ன ஒருத்தர் லவ் பண்ணா. நினைச்சேன்டா. டேய் கொஞ்சம் அமைதியா இரு. நீ சொல்லுமா. ரொம்ப நாளா என்ன சுத்தி சுத்தி வந்தான். போக போக எனக்கும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாவே அவன் லவ் பண்றான்னு நினைச்சு அவனை நான் ஏத்துக்கிட்டேன். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்ப என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதனாலதான் இதுக்கு மேல வாழ பிடிக்காம தற்கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஏமா, உன்னை ஏமாத்தினவனே உயிரோட இருக்கும்போது நீ எதுக்காக சாகணும்? ஒன்னு அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும், இல்லைன்னா அவன் முன்னாடி கெத்தா வாழ்ந்து காமிக்கணும். அதை விட்டுட்டு இப்படியா கோழத்தனமா முடிவு எடுப்ப நீ? இல்ல, அவனை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்ல, தைரியமும் இல்ல. இங்க பாரு, உன்னை ஏமாத்தினவன் யாருன்னு மட்டும் சொல்லு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, இல்ல வேணாம். இன்னும் 2 நாள்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, ஓகே? இந்தா, இது என்னோட கான்டாக்ட் நம்பர். இதை வச்சுக்கோ. ஏதாவது அர்ஜென்ட்னா இமீடியட்டா எனக்கு கால் பண்ணு, புரியுதா? நம்பிக்கையோட போ, நான் இருக்கேன். தேங்க்ஸ். போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்னக்கா உனக்கு பிரச்சனை? நலனண்ணா வந்து அவர் விருப்பத்தை உன்கிட்ட சொல்லல, அவ்வளவுதானே? ஒருவேளை நலனண்ணாவே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ அந்த முடிவை மாத்திப்பியா? சொல்லுக்கா, மாத்திப்பியா? கற்பனையா பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லடி. கற்பனையா? இல்லக்கா, நிஜம். உன் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற நிஜம்க்கா. மனசை தொட்டு சொல்லு, நலன உன் மனசுல இல்ல, நீ மறந்துட்டேன்னு. இப்ப ஏன்க்கா பதில் பேச மாட்ற? பேசு, பேசுக்கா. ஆமா ஆமா, அவரு என் மனசுல இருந்தார்தான், ஆனா இப்போ இல்ல. போதுமா? பொய், அப்பட்டமான பொய்க்கா. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் அவரை மறந்துட்டேன். அவரை பத்தின எந்த நினைப்பும் என் மனசுல இல்ல. சரிக்கா, அவரு உன் மனசுல இல்ல அப்படின்னா எனக்கு நிரூபிச்சு காட்டு. ஒண்ணும் பண்ண வேணாம்க்கா, சும்மா ஒரு 2 நிமிஷம் நீ கண்ண மூடிட்டு நில்ல. உனக்கு சந்தோஷம் தர்றது எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. செல்வி, சின்ன புள்ள மாதிரி அடம் புடிச்சு என்கிட்ட எதையும் பேசாத. இனிமே இந்த டாபிக்க பத்தி என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். போய் வேலையை பாரு, போ. அக்கா, அக்கா என்ன பாரு, பாருக்கா. அக்கா பாருக்கா, ஏன்க்கா பயப்படுற? நலனதான் உன் மனசுல இல்லையே, அப்புறம் ஏன் பயப்படுற? சொல்லு, உண்மை தெரிஞ்சிடும் பயப்படுறியாக்கா? என்னடி உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? அதான் முன்னாடி சொன்னேனேக்கா, 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நில்லுக்கா. உனக்கு சந்தோஷம் தர்றது எதுவோ அதை யோசி. உன் மனக்கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியும்க்கா, அந்த உருவம் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அந்த முகம் தான்க்கா உனக்கு சந்தோஷம் தரும். கண்ணை மூடுக்கா, கொஞ்சம் நினைச்சு பாரு.
கண்ணுல வழிஞ்ச அந்த கண்ணீரு, உன் முகத்துல தெரிஞ்ச அந்த சின்ன சந்தோஷம் இதுலயே தெரிஞ்சிருச்சுக்கா உன் மனசுல யார் வந்திருப்பான்னு. ஆனா நீ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோக்கா, நலனண்ணாதான் உன்னோட சந்தோஷம், நலனண்ணாதான் உன் வாழ்க்கை. இதை தவிர நீ வேற எந்த முடிவெடுத்தாலும் உன் மனசை நீ ஏமாத்திக்கிற, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா சித்தார்த், கேக் எல்லாம் வாங்கியாச்சா? அப்பா கேக்கும் வாங்கினாரு, அதோட செம்ம ஃபைட்டும் போட்டாரு. டிஷும் டிஷும். என்ன என்ன விளையாடுறியா? ஃபைட் கீட்டுன்னு கதை விட்டு இருக்கிற. ஏன் ஃபைட்னா சண்டை, சண்டை போட்டாரு, அது கூட தெரியாதா? சண்டையா? யாருக்கு என்னாச்சு? எல்லாரும் பதட்டப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க. யாருக்கும் ஒன்னும் ஆகல. என்னப்பா சித்தார்த், பாப்பா ஏதோ சண்டை கிண்டாங்கிற, நீ என்னடானா ஒண்ணும் இல்லங்கிற? ஒரு சின்ன பிரச்சனை தாத்தா. இவங்க தான் என்ன கடத்திட்டு வந்தவங்க. அந்த கோவத்துல தான் உங்களோட காரோட பிரேக் வர கட் பண்ணோம். நாங்க கேக்கெல்லாம் வாங்கிட்டு கார்ல ஏறினப்ப இவளை அவனுங்க கடத்த பார்த்தாங்கன்னு சொன்னா. எதுக்காக அவனுங்க கடத்த பார்த்தாங்கன்னு தெரியல தாத்தா. அது மட்டும் இல்லாம அவனுங்களை அடிச்சு கேட்கும் போதுதான் காரோட பிரேக் வேற கட் பண்ணிட்டேன்னு சொல்றானுங்க. அவனுங்க யாரு, என்ன, எதுக்காக பிரேக் வேற கட் பண்ணாங்கன்னு புரியல தாத்தா. என்ன இது? நாம என்ன பண்ண சொன்னா அவனுங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? எதுக்காக தேவையில்லாம குழந்தைய கடத்தணும்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நல்ல வேலை பாப்பா அலர்ட் பண்ணதுனால இந்த ஆபத்துல இருந்து நாங்க தப்பிச்சோம். ஐயோ விசாலி, இதோட ரெண்டாவது தடவையா தாடிகாரனை காப்பாத்திட்டேன். என்ன நீ எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை தாடிக்காரன் தாடிக்காரன் சொல்ற? அதான் சித்தார்த்னு அவருக்கு அழகான பேர் இருக்குல்ல, ஒன்னு அதை சொல்லி கூப்பிடு, இல்லன்னா மரியாதையா வாங்க போங்கன்னு கூப்பிடு. அதை விட்டுட்டு எப்ப பாரு தாடிக்காரன் தாடிக்காரன் சொல்ற. கரெக்ட். ஏய் என்ன, நான் ஏதோ பாசத்துல கூப்பிட்டா இன்னும் ஓவரா தான் எதிர்ற. ராணி, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? சும்மா எப்ப பார்த்தாலும் குழந்தைய வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க. சரி சரி, வாங்க எல்லாரும் பாப்பாக்கு கேக் கட் பண்ணலாம். ராணி, வாமா வேணி. வாமா. ராணி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் தம்பி. என்னம்மா வேணி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா. தேங்க்யூ. இது ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா கோர்ட்டுக்கு கிளம்பணும், வாமா போலாம். வாமா. இந்தாம்மா புடவை. புடவையா? எதுக்கு? இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறல்ல, ஃப்ரெஷ்ஷா மாத்திட்டு வா. ராசாத்தி, உன்னை பிடிச்ச கெட்ட நேரம் இன்னையோட தொலைஞ்சு போட்டோம். விஷயம் கேள்விப்பட்டம்மா. உன் வீட்டுக்காரர் கமிஷனர்கிட்ட சொல்லி இன்ஸ்பெக்டர் நாகராஜ சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாரு.
உன் மேல போட்ட கேஸ் எல்லாம் பொய் கேஸ்ன்னு டிபார்ட்மெண்ட் சார்பாவே சொல்லிடுவாங்க. அதனால நீ அப்படியே இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம். 4-5 நாள் தான் சேர்ந்திருந்தனாலும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டோம். உன்னை பிரியறதுக்கே மனசு கஷ்டமா இருக்குமா. என் மக காதலிச்சு கல்யாணம் முடிச்சா. போன நாளில இருந்து இந்த நாள் வரை வீட்டுக்கு வந்ததே இல்ல. நீ இருந்த இந்த 4-5 நாளும் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தது மாதிரியே இருந்துச்சு. நீங்க 2 பேருமே என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டீங்க. நீங்க 2 பேர் மட்டும் இல்லாம போயிருந்தா இந்த 4-5 நாளும் எனக்கு நரகமா போயிருக்கும். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அண்ணே ரொம்ப நன்றி. சரி நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன்னு சொல்லாதம்மா. இங்க இருந்து போற யாருமே போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ போமா, நாங்க வந்து பாக்குறோமா. அண்ணா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். சரிம்மா. அக்கா நீங்களும் தான். சரிம்மா. ஏக்கா என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கிற? அந்த லிங்கத்துக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுக்கா. மேடம் வணக்கம் மேடம். என்ன லிங்கம், எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? மேடம் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பக்காவா எல்லாரும் ரெடியா இருக்கோம் மேடம். எங்க பண்ண போறீங்க? மேடம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வச்சு பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மேடம். ஏன் கோர்ட்ல பண்ண போறேன்னு தானே சொன்னீங்க? மேடம் கோர்ட்ல இப்ப செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க மேடம். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல கமிஷனர் வர்றதுனால அங்க போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கும் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்த உடனே அல்லற விட்டுறலாம் மேடம். வெரி குட், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அந்த மகாவை அங்கேயே முடிச்சிருங்க. மேடம் செதற விட்டுட்டு கூப்பிடுறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். ஓகே. ஏய் வண்டியரா. ஏக்கா என்னக்கா என்னாச்சு, என்ன சொல்றான்? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவ கதையை முடிக்கிறாங்களாம். போலீஸ் ஸ்டேஷன்லயேவா? சூப்பர்க்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. பாப்பா பாப்பா யாரா நீ? பாப்பா யாரு உன்னை உள்ள வச்சு பூட்டினா? தெரியல. யார் கூட வந்தீங்க? எங்க போனோன்னு தெரியுமா? தெரியும் அங்கிள், நான் போயிடுவேன். தேங்க்ஸ் அங்கிள். சஞ்சய் வித்யா இருவரும் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து வேண்டி கேட்டதின் பேரில் இருவரும் பிரிந்தே ஆக வேண்டும் என்று முழு எண்ணத்துடன் இருப்பதால் இருவரையும் பிரித்து வைக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஐயோ, ரொம்ப நன்றி கடவுளே. கடவுளே, என் வேண்டுதல் வீண் போகல, என்னை காப்பாத்திட்ட.
வாங்கப்பா. சார். மேடம். ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் மேடம். நல்லபடியா இந்த கேஸை முடிச்சு கொடுத்துட்டீங்க. சரிங்க மேடம். உங்க ஃபீஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துடுறேன் சார். பரவாயில்ல மேடம். கேஸ் ரொம்ப நாள் போகுமோன்னு நினைச்சேன், ஆனா சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். சரி நாங்க கிளம்புறோம். வாங்க. வாங்கப்பா போலாம். வரேன் சார். சரிங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.